ஹை, இவங்க கூட அழகாக தான் இருக்காங்க. ம் மொக்க மூஞ்செல்லாம் வருது. இன்னும் யாரை காணும். யாரா இவன்? ஹாய் ப்ரோ. அவள் வருவாளா மாட்டாளா? நான் வேற பேசினே இருக்கேன். தெரியல. எந்த ஏரியா? கடம்பத்தூர் ப்ரோ. இங்கே வந்துட்டா. ஐயோ, பார்க்குறாளே கியூட்டு. சும்மா சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கான். என்கிட்ட போய் பேசலாமா வேண்டாமா? இது திருந்தாது. ஒன்றும் இல்லை. குட் மார்னிங்டா. என்ன முத நாளே இவ்வளோ பேச்சு? சரி, ஓகே விடுங்க. விஸ்காம் பசங்களுக்கு வாய் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் காயத்ரி. நான் ஆவடியிலேருந்து வர்றேன். நான் விஷுவல் கல்ச்சர் பற்றி உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, முதல்ல உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. மேம் உட்காருப்பா. முதல்ல கேர்ள்ஸ் உங்களை பற்றி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றியும் சொல்லுங்கள். நான் ரித்திகா மேரி, வேப்பம்பட்டிலேருந்து வரேன். ஏய், உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லுமா. எனக்கு ட்ராயிங்னா இன்ட்ரெஸ்ட். மேம், என் பேர் ஷாலினி. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபினா இன்ட்ரெஸ்ட். என் பேர் கிஷோர். நான் கடம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் மேம். நீ பேசவே வேணாம், உட்காரு. பிரேக் போங்க. என்னடா நானும் நேற்றுலேருந்து பார்த்துனே இருக்கேன். நீயும் அந்த பொண்ணை பார்த்துனே இருக்க. என்ன கதை? அந்த பொண்ணு உன்னை பார்த்துனே இருக்கு. என்னதான் நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை எனக்கு ஸ்கூல் படிக்க சொல்லுறது தெரியும். ஓகே. 10th ஒன்றா தான் படித்தோம். அப்போத்துலேருந்து ஒன் சைட் லவ். ஓ, அப்போ 10th வா? அப்போ அந்த பொண்ணு அது தெரில. அப்பப்போ பார்த்து சிரிப்பா. லாஸ்ட்டாக 10th போர்டு எக்ஸாமில் தான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவள் எந்த காலேஜில் சேர்ந்தான்னு விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே சேர்ந்தேன். அப்போது அவளுக்காக தான் வந்திருக்க காலேஜுக்கு. தலை எழுதுறா. மச்சான், அந்த பொண்ணு எப்படியாச்சும் உசார் பண்ண ஐடியா கொடுறா. இது வேறையா? பண்ணி தொலைக்கிறேன். நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். விட மாட்டான் போல. இல்லை, என்ன சாப்பிட்ற? நீ என்ன சொல்றியா? அது ஆனால் ஒரு ஜூஸ் கொடுங்க. காசு நீ கொடுத்துரு. கண்டுக்கவே மாட்டாது. இதுக்கிட்ட நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது? சரி, சொல்லி பார்க்கலாம். என்ன? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாளைக்கு சொல்லவா? அது சொல்ல எப்போ கையை பிடிச்ச நாளைக்கு வந்து சொல்லுவோம். ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். கிஷோர், டேய் என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாது, விட்றா. ஏன் அந்த பொண்ணு கை தட்டி விட்டு வந்த? எங்கள் வீட்டில் ப்ராப்ளம்டா. என்னை வேலைக்கு போக சொல்லிட்டாங்க. இனிமேல் காய்ச்சலாக வரமாட்டேன். இதில் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி
கஷ்டப்படுத்த சொல்றியா? டேய் இது அவளுக்கு தெரிய வேணாம். மீறி தெரிஞ்சா பார்த்துக்கோ. மச்சான் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். டேய் ஷாலினி, என்னாச்சு? என்னம்மா? என்னன்னு சொல்லு. என்னடா? ஒன்றும் இல்லை மேம். என்ன லவ் பண்ணுறியா? என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை மேம். ஷியோரா? கிஷோர் இருக்கான்ல மேம், அவன் தான் ரொம்ப நாளாக காலேஜ் பக்கமே வர்றது இல்லையே. அதான் மேம் என் பிரச்சனையே. ஷாலினி, இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். இது ரொம்ப நாள் நீடிக்காது. எதையோ நினச்சி நீ கவலைப்படுறத விட உன்னோட கெரியரை நினச்சி படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படி. ஓகேவா? அப்போ இனிமே அவனை பார்க்கவே முடியாதா? டேய் உன்னை எங்கெங்கெல்லாம் தெரியுது? டேய் நில்றா. அவகிட்ட சொல்ல வேணாதான்டா சொன்னேன். எதுக்குடா சொன்னேன்? நான் அவன் ஃப்ரெண்டுகிட்ட தான்டா சொன்னேன். அவள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன, அவளுக்கு தெரிஞ்சானே இப்போ. சரி விடுறா அப்பா, சாரி. டேய் போடா போடா டேய். விடுடா. ஐயா சி, இதுக்கெல்லாமா கோச்சிப்ப? வாடா. அப்புறம் மச்சா, காலேஜில் எப்படி போகுது? ஏதோ போகுதுடா. எல்லாம் நல்லா நடத்துகிறாங்களா? ஏதோ நடக்குது. ஹலோ. ஓகே யாருடா? சொல்கிறேன். ஓகே கிளம்பலாமா? இருடா போகலாம். இங்கே என்னடா? இருடா கொஞ்சம் ஜாலியாக சில் பண்ணிட்டு போகலாம். ஏன், யாருன்னா வராங்களா? ஹலோ, எங்கடா இருக்கீங்க? அங்கே இரு, வரேன். என்னடா? இவளா? இவ எதுக்கு இங்க வந்தா? டேய் நில்டா. டேய் அவன் உனக்காக தானே வந்திருக்கா. ஓ, அதுக்கு தான் நீங்க வந்தியா? டேய் நீ போடா. டேய் நில்டா. ஏய் நில்லுன்னு சொல்கிறேன்ல. என்ன வேணும்? எதுக்காக காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ண? உங்ககிட்ட சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட சொல்லாமல் வேற எவகிட்ட போய் சொல்லுவ? பார்த்து பேசு. சரி, 3 நாள் கழித்து வந்து சொல்கிறேன்னல்ல, அது என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். நான் உன்னை ஒன்றும் பண்ணலையே. நான் உன்னை ஏதாவது பண்ணேனா? கத்தி பேசாத, இது கோவில். சரி சொல்லு, என்னதான் உன் பிரச்சனை? டேய், எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் போதுமா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? உன்னை வச்சுன்னு கஷ்டப்பட சொல்றியா? போய் நல்ல வேலை இருந்தால் போய் பாரு. அதெல்லாம் முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணும். என்னால் முடியாது. நான் பண்ணுறேன், நீயும் பண்ண. பொய் சொல்லாத. நீ பண்ணதை நான் பார்த்தேன், உன் கண்ணில் நான் பார்த்தேன். அதனால தான் வந்து இங்கே நின்றுருக்கேன். புரியலையா உனக்கு? எனக்கு நீ வேணும். முடியாது. முடியாதுன்னெலாம் சொன்னால் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது என்னால். எங்கள் வீட்டில் ப்ராப்ளம், இதில் உன்னை வச்சு கஷ்டப்படுத்த முடியாது. போதுமா? போ. எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க.